அண்ணன் சீமான் வந்து நடிகர் விஜயோட ரசிகர்களை தற்குறி கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் விஜயோட ரசிகர்களுக்கு கோபம் வருது. சரி, நாங்கள் வந்து விஜயோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் தத்துவ கூட்டம்னே சொல்லிட்டு போயிடுறோம். விஜய் நினைக்கிற மாதிரி 2026 அவரே சிஎம் ஆகிறோம். வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் முன்ன வைக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி 26 நான் முதல்வராக வந்தாச்சுன்னா என்னுடைய ஆட்சி வந்து தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. விவசாய மக்கள் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து 3 போகமும் விவசாயம் செய்யணும். அப்போ அதுக்கு தண்ணி வேணும். இப்போ நீங்கள் காவிரி பிரச்சனையை பற்றி, முல்லை பெரியாறு பிரச்சனையை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறதில்ல. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், விவசாயத்தை அரசு பணியாக ஆக்குவோம், தண்ணீர் வசதியை நாங்கள் வந்து உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து தொழிலாளர்களோட பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இல்லை. நாங்கள் சொல்கிறோம், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் அரசு வேலை அப்படின்னு நாங்கள் சொல்லி முன்வைக்கிறோம். பெண்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. ஆனால் எப்படி கொடுப்பீங்க? டாஸ்மாகை பற்றி நீங்கள் பேசுகிறதில்ல. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், டாஸ்மாகை நாங்கள் மூடுவோம். பெண்களுக்கு அநீதி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்கமும் சினிமா மோகமும் தான். நாங்கள் அதுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து அதுக்கு நாங்கள் ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். வெறுமனே நீங்கள் வந்த உடனே சிஎம் ஆகணும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிங்கன்னா வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. மாற்றம்னு வந்தவங்களாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. எலெக்ஷன் தோறும் ஒருத்தர் வர்றதா நாங்கள் எல்லா எலெக்ஷன்லையுமே பார்க்குறோம். இந்த தடவை நாங்கள் ஏமாறதா இல்லை. விஜயோட அரசியலை தோல் உரிக்கிறதில் நாங்கள் முன்னே நிற்போம்.